ஆசிரியர் தோழமைகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், டெட் மறுசீராய்வு மனுக்கள் மீதான உச்சநீதிமன்றத்தின் மிக முக்கியமான இறுதி தீர்ப்பு இன்றைக்கு வெளியாயிருக்கு. இந்த வீடியோவில் தீர்ப்பினுடைய முழு சாராம்சத்தை பார்ப்போம். யார் யாரெல்லாம் டெட் என்ற எக்ஸாம் எழுதணும், யார் யாருக்கெல்லாம் விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கால அவகாசம் நீட்டிப்பு இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இது கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. அதனால் நம்ம டெட்டு கண்டிப்பாக என்ன செய்யணும், எழுதணும். ஒரு வருஷம், அதாவது 2028க்குள்ளே நம்ம டெட்டுன்ற எக்ஸாமை அனைத்து ஆசிரியர்களும் எழுத வேண்டும். இதற்குள்ள விலக்கு அளிச்சிருக்காங்க. யார் யாருக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, 2025 தீர்ப்பு வெளிவந்தது. 5 வருஷம் தான் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. அதாவது 31/8/2030க்குள்ளே ஓய்வு பெறவங்களா இருந்தால் அவங்க டெட்டு எழுத தேவையில்லை. மற்றவர் அனைவரும் டெட்டு எக்ஸாமை எழுதி தான் ஆகணும். பேப்பர் 1, பேப்பர் 2, அதாவது ப்ரைமரி டீச்சர்ஸு டெட் பேப்பர் 1ஐயும் அப்பர் ப்ரைமரி டீச்சர்ஸு பேப்பர் 2வும் கண்டிப்பாக எழுதணும். ப்ரமோஷன் வேணுன்றவங்க, பிடி ப்ரமோஷன் வேணுன்றவங்க ப்ரைமரி டீச்சர்ஸாக இருந்தாலும் டெட் பேப்பர் 2ஐ எழுதி தான் ஆகணும். அதே போல் ஹெச்எம்ஸும் பிடி ஹெச்எம்மாக வேணுன்றவங்க பேப்பர் 2க்கான எக்ஸாமை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இந்த டெட்டு விலக்கு வாங்கின இந்த 5 இயர்ஸுக்குள்ளே, அதாவது 2030க்குள்ளே இருக்கிற டீச்சர்ஸு டெட்டு எழுத வேணாம்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் சப்போஸ் எனக்கு வேணும், இன்னும் 1 இயர் 2 இயரில் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களும் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும். நம்ம பணியில் தொடர்றதுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலே பணி இருந்ததுன்னா எனக்கு ப்ரமோஷன் வேணாம், ஆனால் நான் சர்வீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2025க்குள்ளே 5 வருஷம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாம் தேவை. பதவி உயர்வு வேணும்னா அனைவருக்குமே பதவி உயர்வு வேணுன்ற அனைத்து ஆசிரியர்களும் டெட் எக்ஸாம் எழுதணும். அதனால் நம்ம இன்னும் 1 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கூட இந்த டெட் எக்ஸாமை ஈஸியாக எழுதிடலாம். அதனால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த மாற்றமும் வராதுன்னு அன்றைக்கி 2025 அறிவித்த உடனே கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாமு காமனான டீச்சர்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்லேயே நானும் அட்டன் பண்ணி, அதாவது 150க்கு 93 மார்க் வாங்குகிற அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கிட்டேன். அதனால் நீங்களும் இதை விடவும் அதிகமாக மார்க் வாங்கணும், நல்லா பாஸ் ஆகிடுவீங்க, பயப்படாதீங்க. இந்த சேனலில் உங்களுக்கு எல்லாமே A to Z டெட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுலேருந்து இந்த சிறப்பு டெட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். ஆனாலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பாஸ் ஆகுங்க, நிறைய மார்க் வாங்குங்க. நம்மளுடைய சேனலில் A to Z உங்களுக்கு விரிவாக போட்டிருக்கேன், எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ.